அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் கிளர்ச்சியாளர்கள் நடாத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னால் அவர்கள் எகிப்து, கூஃபா என்று அவங்களோட ஊருக்கு போவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நடந்த பேச்சுவார்த்தை அவர்களுக்கு திருப்தியாக அவங்க ஏற்றுக்கொள்ளல. உண்மையிலே அந்த பேச்சுவார்த்தை சட்டபூர்வமாக அரசபூர்வமாக நடந்த ஒரு பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தை என்பது அவர்கள் முன்வைத்த எல்லா கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் இணங்கி போனது. ஆனால் இவர்களுடைய நோக்கம் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வது அல்ல. இந்த கோரிக்கையின் ஊடாக ஹலீஃபாவுக்கு எதிரான ஒரு குழப்பத்தை சமூகத்தில் உருவாக்குவது அல்லது ஒரு கிளர்ச்சியை தூண்டுவது என்பது நோக்கம். ஆனாலும் அரச மட்டத்தில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு திருப்தியாக ஏற்றுக்கொள்ள அவங்க முன் வரல. எனவே அவங்க அந்த மதீனா விட்டு அப்படியே வெளியே போய் தூ மர்வா என்ற ஒரு இடத்திலே அவர்கள் தங்கியிருந்து இன்னும் ஒரு சூழ்ச்சியை பற்றி அவர்கள் யோசிக்கிறார்கள். இதை எப்படி குழப்பி அடிப்பது, இதை எப்படி இந்த வெற்றிகரமாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்விகரமாக மாற்றுவது, அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் தான் என்பது எப்படி சமூகத்தில் காண்பிப்பது, ஹலீஃபா ஒரு துரோகம் இழைத்தார் அல்லது அவர் நேர்த்தியாக நடக்கவில்லை என்பதை எப்படி நாங்கள் உருவாக்குவது என்று அவங்க அந்த இடத்திலே ஒரு சூழ்ச்சியை, பேச்சுவார்த்தைக்குரிய சூழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஹலீஃபாவுடைய பேரில் ஒரு கடிதம் ஒன்றை தயார்படுத்தினார்கள். அந்த கடிதம் அரசாங்கம் வெளியிட்ட ஒரு கடிதம் போல அவர்கள் தயார்படுத்தினார்கள். அரசாங்க லட்சணை குத்தப்பட்ட, முத்திரை குத்தப்பட்ட ஒரு கடிதம் ஒன்றை அவர்கள் தயார்படுத்தினார்கள். தயார்படுத்தி அந்த கடிதத்தை மதீனாவில் உள்ள ஒருவரை, அவர்களுடைய ஒரு ஏஜென்ட்டை வைத்து அவர் மூலமாக அந்த மதீனாவில் இந்த கடிதம் வெளியே போவது போலவும், இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனவரை நடுவழியில் வைத்து பிடித்து கொண்டு விசாரித்தது போலவும் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கினார்கள். அதே போல நடந்தது. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒருவர் மூலமா ஒரு போலி கடிதத்தை தயாரித்து அதை ஹலீஃபா உஸ்மான் இவரிடத்துல கொடுத்து, இவர் எடுத்துக்கொண்டு இந்த கிளர்ச்சியாளர்கள் கூட்டம், பேச்சுவார்த்தை நடத்திய கூட்டம் போகக்கூடிய ஊர்ல உள்ள கவர்னர் இடத்துல அதை ஒப்படைக்க சொல்லி வரக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்ற மாதிரி ஒரு கடிதத்தை அவர்கள் தயார்படுத்தினார்கள். அப்ப அந்த கடிதத்துல அவர்கள் எழுதின செய்தி என்னென்னு சொன்னால், இதோ என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், இன்னென்ன வகையான பேச்சுவார்த்தை நடந்தது, இப்படித்தான் நடந்தது, இவர்கள் ஊர் திரும்பி கொண்டு இருக்கிறார்கள், எனவே இவர்களுக்கு ஊருக்கு வந்ததுக்கு பின்னால் இவர்களை பிடித்து இவர்களுக்கான தண்டனையை நீங்கள் கொடுங்கள் என்ற மாதிரி தான் அந்த கடிதம் தயார்படுத்தப்பட்டு இவங்க எழுதினாங்க. அப்ப இப்படி ஒரு வகை ஹலீஃபா நேரடியாக எங்களோட பேசும்போது நல்ல முகமாகவும், எங்களுக்கு பின்னால் திரைக்கு பின்னால் ஒரு மோசமாக நடக்கக்கூடியவராகவும் சமூகத்துல காட்டி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக வேண்டித்தான் அவர்கள் செய்தார்கள். இப்ப இந்த கடிதம் மதீனாவிலிருந்து வெளியே போகுது. இவங்க அந்த இருக்கக்கூடிய இடத்துல இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போகக்குள்ள எப்படி சொல்றாருன்னா, என்ன பிடிங்க அப்படின்னு சொல்லி இவரே குரல் கொடுக்கிறார். கடிதத்தை எடுத்துட்டு போறவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், என்னை பிடிங்கன்னு சொல்லி அவரே குரல் கொடுக்கிறார். அப்ப இந்த குரூப் போய் அவரை பிடிச்சு கேட்கறாங்க, என்ன காரணம், நீ ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கொண்டு போறா? இல்ல, ஹலீஃபா உஸ்மானுக்கு ஒரு கடிதம் தந்தாரு, நான் எகிப்து கவர்னரிடத்தில் இந்த கடிதத்தை ஒப்படைக்க போகிறேன் என்று அதை அவரே சொல்றார். அப்ப கடிதம் திரும்பி பார்த்தால் என்ன போட்டிக்கு, மதீனாவிலிருந்து வரக்கூடிய இந்த குழுவை நீங்க பிடித்து சிறுவையில அரைந்து விடுங்கள் என்று எழுதின மாதிரி அந்த கடிதத்தை அவங்க தயார்படுத்திட்டாங்க. அப்ப உடனே அந்த குரூப் அவரையும் பிடிச்சு, கடிதத்தை கொண்டு போனவரை பிடிச்சு கடிதத்தை வாசிச்சு பாத்தீங்களா, உஸ்மான் ரலியல்லாஹு எப்படி ஒரு மோசமான நடவடிக்கை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆட்களை நம்ப வைக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு பேச்சையை உருவாக்கி திரும்பவும் இவங்க என்ன செஞ்சாங்க, இது இனி உஸ்மானை விடக்கூடாது, ஹலீஃபாவை விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், இப்படி மோசமான ஒரு ஆளா ஹலீஃபாவாக இருப்பார், இதுக்கு எந்த தகுதியுமே இல்லை என்ற அடிப்படையில் மறுபடியும் இந்த கூட்டம் என்ன செய்யுது, மதீனாவை நோக்கி வருது. அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவு தான் இறங்கி போய் நீதமாக நியாயமாக அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினாலும், ஆட்சியை கொண்டு போனாலும், ஹலீஃபா பதவியிலிருந்து இவரை நீக்கணும், ஹலீஃபாவிலிருந்து இவரை அப்புறப்படுத்தணும், மதீனாவுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கவில்லை என்பதை இதனூடாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.